கடந்த 25 வருடங்களாகவே அரசியலுக்கு வராரா இல்லையா அப்படின்றது தெளிவாக சொல்லாமலேயே அவருடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்க வைத்து குழப்பிட்டிருந்தாரு ரஜினி அவர்கள். அரசியலுக்கு வருவது தொடர்பாக பலரிடமும் பல வருடங்கள் ஆலோசனை செஞ்சாரு. திடீர்னு ஒரு நாள் நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னுமே சொன்னாரு. உடனே கட்சி வேலைகள் வேகம் எடுத்தது. ஆனா அண்ணாத்த படத்துடைய படப்பிடிப்புல உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது மருத்துவர்கள் ஆலோசனையின்படி என்னுடைய உடல்நிலை காரணமாக என்னால அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அரசியலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ரசிகர்களை ஏமாத்திட்டார். ரஜினி சாருடைய கட்சியில இணைந்தால் அரசியல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட சில ரசிகர்கள் இப்போது விஜய் சாருடைய கட்சியில இணைந்து வருவதாக செய்திகள் கசிஞ்சிட்டு இருக்கு. ஆனா ரஜினி சாருடைய ரசிகர்களுக்கு விஜய் சார் ரசிகர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, என்ன பதவி கொடுப்பார் அப்படின்றதெல்லாம் இனிமேதான் தெரிய வரும். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கி உள்ள விஜய் சார் இன்னும் ஒரு படத்துல நடித்துவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடுவார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. எனவே அரசியல் ஆதாயத்தை விரும்பும் ரஜினி ரசிகர்கள் விஜய் சாருடைய கட்சியில ஜொலிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.